வாக்காளர் பட்டியல் திருத்த சிறப்பு முகாமில் பொதுமக்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு விண்ணப்ப படிவங்களை பூர்த்தி செய்து வழங்கினர். லோக்சபா தேர்தலை முன்னிட்டு வரைவு வாக்காளர் பட்டியலை கடந்த 1ஆம் தேதி தேர்தல் ஆணையம் வெளியிட்டது. இதைத் தொடர்ந்து வாக்காளர் அடையாள அட்டையில் 18 வயது பூர்த்தி அடைந்தவர்கள் புதிதாக பெயர் சேர்த்தல், நீக்குதல், முகவரி மாற்றம் தொடர்பாக விண்ணப்பங்களை மாநகராட்சி அலுவலகத்தில் அக்டோபர் 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை வழங்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்தது. இதனால் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க, திருத்தம் செய்வதற்காக சிறப்பு முகாம்கள் மாநகராட்சி அலுவலகம், பள்ளி, கல்லூரி வளாகங்களில் கடந்த 6, 20ஆம் தேதிகளில் நடந்தது. கடைசி நாளாக 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடந்த முகாம்களில் பொதுமக்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து அளித்தனர். மேலும் திருத்தப்பட்ட வாக்காளர் பட்டியலில் தங்கள் பெயர்களையும் சரிபார்த்து கொண்டனர். இதுவரை 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் விண்ணப்பித்துள்ளனர். மேலும் வரும் 31ஆம் தேதி வரையில் பொதுமக்கள் விண்ணப்பிக்க கால அவகாசமும் உள்ளது. சூளைமேட்லேருந்து வரோம். ஓட்டர் ஐடியில் அட்ரஸ் இதுக்காக வந்திருக்கோம். சிறப்பு முகாம் இங்கே வச்சிருக்கேன்னு சொன்னாங்க. ஸோ ரொம்ப கூட்டமாக இருக்குன்னு நினச்சி வந்தோம். பட் அங்கே கூட்டம் அவ்வளோவா இல்லை. ஸோ ஈஸியாக ஃபார்ம்ஸ் ஃபில்அப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க எல்லாரும் அசோசியேஷன். ஸோ ஃபில் பண்ணியாச்சு. இப்போ கொடுத்துட்டு போகிறது. ராணுவத்துலேருந்து இப்போ 2-3 வருஷமாச்சு. இப்போ தான் முதல் தடவை என்னோட பேரை இன்க்ளூட் பண்ணுறக்காண்டி இப்போ இங்கே வந்திருக்கேன். இன்றைக்கி தான் இந்த வாக்காளர் பட்டியலை சேர்க்கிறதுக்கான சிறப்பு முகாமோட கடைசி நாள்னு சொல்லி கார்பரேஷன்லேருந்து கூட எஸ்எம்எஸ்லாம் வந்திருந்தது. ஸோ என்னோட பேர், என்னோட மனைவி பேர் அவங்கெல்லாம் இப்போ இன்க்ளூட் பண்ணுறக்காண்டி இங்கே வந்திருக்கேன். புதியதாக பெயர் சேர்க்கப்பட்ட தகுதியான வாக்காளர்களுக்கு வாக்காளர் தினமான ஜனவரி 25ஆம் தேதி அன்று புதிய வாக்காளர் அடையாள அட்டை வழங்கப்படுகிறது.